நான் நிறைய பேர் ரோட்ல பார்த்திருக்கிறேன். ஒரு வயதான ஒரு தாத்தாவை நான் ஒரு நாள் ரோட்ல பாக்குறேன். ரொம்ப ஏழ்மையா ஏழ்மையா இருக்கிறாரு அவரு. ரொம்ப ஏழ்மை. போற வரவங்கள்ட்ட எல்லாம் காசு கேட்டுட்டு உட்காந்துருப்பாரு. அந்த காசு கேட்டுட்டு சில நேரத்துல உட்காந்து அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா பைபிளை பிரிச்சு வாசிப்பார். பைபிள் எடுத்து வாசிப்பார். அது ரொம்ப எனக்கு சவாலா தோணுச்சு. இந்த இடத்துல கூட அவர் வந்து பைபிள் எடுத்து வாசிக்கிறாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு சமாதானம் இருக்கும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரியமானவர்களே நம்ம கையில காசு கொடுத்து வாங்கவே முடியாது. வீட்டுக்குள்ள நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அதை ஜபம் பண்ணாதான் சந்தோஷம், ஜபம் பண்ணாதான் சமாதானம் சொல்லி கொடுங்க. கண்டிப்பா அதை கத்த நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது பார்த்தோம், உயர்த்துகிறவர், ஜபத்தை கேட்கிறவர், விடுவிக்கிறவர், தாங்குகிறவர், செழிப்பாக்குகிறவர். 5 காரியங்களை பார்த்தோம். 6வது காரியம் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவர் வந்து நம்ம மனசுல கண்டிப்பா விருப்பங்கள் இருக்கும்ல. அந்த விருப்பங்களை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். இது நீ விரும்புற, ஆனா இது உனக்கு நல்லா தோணுது. உனக்கு நல்லா தோணுதுன்னா ஆண்டவருக்கும் அது நல்லா தோணுச்சுனாக்கா கண்டிப்பா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் செழிப்பாக்குகிறவர் இல்ல, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனம். விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், அதுதான் நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம தான் ஐயோ இது கிடைக்கல, இது கிடைச்சா ஆண்டவர் நல்லவர், கிடைக்கலன்னா ஆண்டவர் கெட்டவர். அவருக்கு எங்க காது இருக்குது, அவர் எங்க என்ன பாக்குறாரு, அவர் வேற யாருக்கோ கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்க மாட்டாரு, என்ன இப்படி வச்சிருக்கிறாரு, இப்படிலாம் புலம்புற கூட்டம் நிறைய இருக்குது இந்த உலகத்துல. சோ நான் சொல்லுவேன், நீ அங்க ஆண்டவரை நம்புறீங்கனாக்கா ஆண்டவர்கிட்ட புலம்பலே கிடையாது. ஏன் ஆண்டவரே எனக்கு கொடுக்கல, எதுக்கு ஆண்டவரே எனக்கு தெரியாது. அதுல ஏதோ சீக்ரெட் இருக்குது. ஆண்டவர் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் என்ன? ஆண்டவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், எப்ப கொடுக்க கூடாது, எப்படி கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். சோ விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்றால் ஆண்டவருக்கு நம்மளை ஒரு ஒழுங்குபடுத்தி நம்மளை வந்து ஒரு டிசிப்ளின்குள்ள கொண்டு வந்து நீ என்னை விட்டு விலக மாட்ட அப்படின்னு நினைச்ச பிறகுதான் அவர் நமக்கு எல்லாவற்றையும் நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகள் 10:24. அதனால நான் எப்போதுமே சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்குமே சொல்லுவேன், ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. யாரா இருந்தாலும் ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னாக்கா அந்த விருப்பங்கள் நிறைவேறாது. எல்லாம் நடக்குது, எனக்கு தான் நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் டெம்பரவரியா நடக்கும்.